ஹாய் விவர்ஸ், ஒரு மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் தி லாஸ்ட் பஸ். இது ஒரு அமெரிக்கன் சர்வைவல் ட்ராமா ஃபிலிம். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிற டீட்டெயில்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். என்னோட பேர் ஜிஎம் சுதாகர். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த படத்துக்கு கண்டென்ட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். செக்ஸுவல் கண்டென்ட்னா எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் சிக்கோங்கிற சிட்டியில் ஒரு பயங்கரமான காட்டு தீ ஏற்படுது. அந்த காட்டு தீக்கிட்ட இருந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் ஸ்கூலில் 22 சில்ட்ரன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகணும். ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு காரணம் எதுவுமே இருக்காது. அந்த ஸ்கூல் பஸ்ஸில் தான் அவங்க போய் ஆகணும். நம்ம படத்தோட கதாநாயகி கெவின் அந்த ஸ்கூல் பஸ் டிரைவராக தான் வேலை செய்வார். அந்த ஸ்கூல் பஸ்ஸில் 22 சில்ட்ரன்ஸையும் ஒரு டீச்சரையும் ஏற்றி எப்படி அந்த பயங்கரமான காட்டு தீயிலேருந்து தப்பிச்சு கொண்டு போய் பாதுகாப்பாக அவங்களோட பேரண்ட்ஸ்ட சேர்க்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் கிரீன் கிராஸ்ங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தை அவ்வளோ அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. விசுவலாக இருக்கட்டும், அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டு தீ ஏற்படுற அந்த ஸ்டார்டிங் விஷயமா இருக்கட்டும், அந்த ஸ்மோக்காக இருக்கட்டும், அந்த தீயாக இருக்கட்டும், அவ்வளோ ரியலாக எடுத்திருக்காருங்க. 2018 கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட கேம்ப் ஆஃப் ஃபயருங்கிற உண்மை சம்பவத்தை அடிப்படையாக தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அந்த காட்டு தீயா இருக்கட்டும், அதுக்கு வரக்கூடிய அந்த ஸ்மோக்கா இருக்கட்டும், அந்த சிட்டியா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ரியலா பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே சிஜி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, செட்டும் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு அவ்வளோ தரமான ஒரு விசுவலை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டரும் அந்த படத்தில் வேலை செஞ்ச என்டையர் டீமோட பெஸ்ட் ஒர்க்னே சொல்லலாம். அடுத்து படத்தோட சினிமோட்டோகிராஃபி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்ரோன் ஷாட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு, பயங்கரமாகவும் இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் வந்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் த்ரில்லிங்கான விஷயமும் வச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, செட்டு, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கெவின்ங்கிற கேரக்டரில் மேத்யூ மெக்கலோங்கிறது தான் நடிச்சிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அந்த கெவின்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, தன்னோட பர்சனல் லைஃப்பில் தன்னோட மகனுக்கும் உடம்பு சரியாமல் இருக்கும். அதே சமயம் இந்த 22 குழந்தைகளையும் இந்த பயங்கரமான காட்டுத்தீயிலேருந்து காப்பாற்றணும். இந்த 2 விஷயமும் அவர் மைண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பதட்ட மாதிரி இருப்பார். கெவின் வந்து தன்னோட உயிரை பெருசாக மதிக்காமல் அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தாங்க அவருக்குள்ளே இருக்கும். அதை பார்க்குறப்ப அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தார் மனுஷன். அவர் மட்டும் இல்லை, கூட நடிச்சிருந்தா அந்த துணை நடிகர்களும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த மேரின்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை காம் டவுன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவர் கூட சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போயிட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. சரிப்பா, இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னா அவ்வளோவா கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் டப்பில் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். தமிழ் டப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பார்க்கணும். தமிழ் டப்பில் பார்க்கறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன், இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு தான் பார்த்தேன். ஆப்பிள் டிவி ப்ளஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இல்லைப்பா, நான் வந்து ஒரு சர்வைவல் படம் பார்க்கணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக இருக்கணும், போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமைங்கிறது வேணும். ஏன்னா அந்த கெவின்கிறவர் யார், அவரோட லைஃப்பில் என்ன நடக்குது, இந்த பஸ்ஸு ஓட்டுறதுக்கான காரணம் என்னங்கிற ஒரு சில விஷயம் அவங்க சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், இந்த அற்புதமான சர்வைவல் படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.